ஏதாவது அவசரம்னா நானே உங்களை கூப்பிடுறேன். சரி என்ன ஸ்வேதா? மாமா எழுதியாச்சுல? எழுதியாச்சு. மாமா எடுங்க. இல்ல நீ எடு ஸ்வேதா. மாமா பாத்தீங்களா? ஸ்வேதா இன்னொரு தடவை போட்டு பார்த்துடலாமா? அதான் அக்கா முழு மனசோட சம்மதம்னு சொன்ன மாதிரி தான் வந்திருக்குல்ல மாமா. அப்படி இருக்கிறப்ப மறுபடியும் எதுக்கு மாமா? அது என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு மாதிரி இல்ல, அது என்னமோ தோணுது. சரிங்க மாமா, நீங்க சொல்றத பார்த்தா மறுபடியும் குலுக்கி போடணும்னு ஆசைப்படுறது தெரியுது. பாத்துடலாம். தப்பா எடுத்துக்காத. ஒரு மாதிரி எனக்கு யோசனை. ஒரே ஒரு வாட்டி. தப்பே இல்ல மாமா, பாத்துடலாம் நாம இன்னொரு வாட்டி. எத்தனை தடவை குலுக்கி போட்டு எடுத்தாலும் கல்யாணத்துக்கு சம்மதம்னு தான் வரப்போகுது. மாமா இந்த தடவையும் சம்மதம்னு வந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க முழு மனசோட கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கணும். சரியா? என்ன ஸ்வேதா? இல்ல மாமா, நல்ல உத்தரவு தானே வரும். அது அப்படிதான் இருக்கும். நீ எட பாத்துடலாம். மாமா பாத்தீங்களா, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு ரெண்டாவது தடவையும் சித்ராக்கா சம்மதம் கொடுத்துட்டாங்க. என்ன மாமா, 2 தடவை சம்மதம்னு வந்தோம், நீங்க ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஒண்ணுல ஸ்வேதா, இன்னும் ஒரே ஒரு தடவை நம்ம போட்டு பார்த்துடலாமே. அது எனக்கு எப்படி சொல்றது தெரியல, என்னமோ ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரே ஒரு வாட்டி போட்டு பார்த்துருவோம். என்ன மாமா, 2 தடவை சம்மதம்னு வந்து மறுபடியும் போட்டு பார்க்கலாம்னு சொல்றீங்க? 1க்கு 2 தடவை போட்டாச்சு மாமா. இல்ல ஸ்வேதா, அது இன்னும் ஒரே ஒரு வாட்டி தானே, ப்ளீஸ் ஒரு வாட்டி போட்டு பார்த்துருவோம். ஓகே. சித்ராக்கா, 2 தடவை நீங்க சம்மதம் கொடுத்துட்டீங்க. இப்ப 3வது தடவையும் எனக்கு சாதகமா நீங்க சம்மதம் கொடுக்கணும்னு உங்ககிட்ட நான் மனசார வேண்டிக்கிறேன். நான் தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நீங்க மனப்பூர்வமா விரும்பினா இந்த தடவையும் சம்மதம் கொடுங்க. மாமா வாங்க, இந்த தடவை நீங்களே எடுங்க. இல்ல அது நீ எடு. சரி. மாமா 3வது தடவையும் சம்மதம்னு வந்திருக்கு மாமா. இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லுங்க, உடனே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் மாமா. ஸ்வேதா, நீ 3வது தடவை சீட் எடுக்கும்போது என்ன மாமா இன்னும் யோசிக்கிறீங்க? விளக்கணைஞ்சிருச்சு. கொஞ்சம் கூட என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டியா நீ? மவளே, உன்னை அப்புறம் பேசிக்கிறேன். மாமா அங்க பாருங்க, ஜன்னல் திறந்திருக்கு, காத்துல அணைஞ்சிருக்கும்.
அந்த ஜன்னலை சாத்திட்டு வந்து விளக்கேத்துற. இந்த வீட்ல விளக்கேத்த சொல்லி சித்ராக்காவே சம்மதம் கொடுத்ததாதான் நான் நினைக்கிறேன். நான் விளக்கேத்தணும் தான் விளக்கே அணைஞ்சிருக்கு மாமா. சித்ராக்கா தான் 1க்கு 3 தடவை சம்மதம் கொடுத்துட்டாங்கல்ல, விளக்கேத்தவும் வச்சுட்டாங்க. இன்னும் என்ன மாமா சந்தேகமா இருக்கா? உங்களுக்கே இப்படி குழப்பமா இருக்குன்னு எனக்கு புரியல மாமா. ஒருவேளை கல்யாணம் கிராண்டா நடக்க வேண்டாம்னு தோணுச்சுன்னா சிம்பிளா யாருக்கும் தெரியாம வேணா பண்ணிக்கலாம் மாமா. சேச்சே, எதுக்கு யாருக்கும் தெரியாம? நம்ம என்ன திருட்டு கல்யாணம் பண்ண போறோம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது நான் வேற ஏதோ பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்டா. மாமா இதுல யோசிக்க என்ன இருக்கு? நான் தான் என்ன தடை வந்தாலும் எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, சித்ராக்காவோட தாலிய என் கழுத்துல கட்டுங்கன்னு சம்மதம் கொடுத்துட்டேனே மாமா. அப்படி கட்டுறதால நான் இருக்கவே மாட்டேனா கூட அது எனக்கு பரவாயில்ல. நான் தான் உங்களோட ஒரு நாள் வாழ்ந்தா கூட போதும்னு சொல்லிட்டேனே மாமா. சரிங்க மாமா, நீங்க இவ்ளோ யோசிக்கிறதால எனக்காக ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க. நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்தத்துல கோயில்ல வச்சு தாலி தோஷத்துக்கான ஒரு பூஜைய பண்ணா எல்லாமே சரியாயிடும். என்ன தடை வந்தாலும் நம்ம கல்யாணம் சரியா நடக்கும். நாளைக்கு கிரக அமைப்புகள் நாம 2 பேர் ஜாதகப்படியும் சாதகமா இருக்கு. அதனால இந்த பூஜை நடந்துச்சுன்னா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. எனக்கு ஏற்கனவே கோயில்ல நடக்க வேண்டிய பரிகார பூஜை நடக்காததுனால மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால இதுக்காகவாவது வாங்க மாமா. எத்தனை தடவை பூஜை பண்றது? இந்த பூஜை பரிகாரம் அதெல்லாம் நான் உனக்கு அன்னைக்கே சொன்னதெல்லாம் வேண்டான்னு. அதெல்லாம் மாமா, கோயில்ல பரிகாரம் செய்ய முடியலையே. அதுவும் இல்லாம இப்ப சித்ராக்கா 3 தடவை சம்மதிச்சும் நீங்க இன்னும் யோசிக்கிறீங்களே, இதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு பயமா இருக்கு மாமா. அதுக்காக தான் தாலி தோஷத்துக்கான பூஜை பண்ணலாமான்னு கேக்குறேன். இத மட்டும் பண்ணிடுங்க மாமா. இத மட்டும் பண்ணிட்டா என் மனசுல இருக்கிற குழப்பம் எல்லாம் தீந்துடும். சரி, பண்ணிடலாம். நாளைக்கு போலாம். இத பத்தி நீங்க யார்கிட்டயும் பேச வேண்டாம் மாமா. காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு போயிட்டு வந்துருவோம். பிரம்ம முகூர்த்தத்துல தாலி பூஜை பண்ணிடலாம். நான் உங்களை வந்து எழுப்பி விடுறேன் மாமா. சரி. அம்மா ஜக்கம்மா, ஏதோ தப்பு நடக்குதுன்னு காட்டுறேன். அது என்னன்னு புரியலையே. அதையும் நீதாமா எனக்கு தெளிவா உணர்த்தணும். ஐயோ, ஸ்வேதா வேற அவங்க மாமாவை பார்க்க போயிருக்கா. அவங்க மாமா வேற பயங்கர அப்செட்டா இருந்தாரு. இவ போனதும் என்ன பேசினாரோ ஏது பேசினாரோ ஒரே டென்ஷனா இருக்குடி.
என்ன ஸ்வேதா, உன் மாமாவை பார்க்க போயிட்டு இவ்ளோ சந்தோஷமா வர? அப்படி என்னதான் நடந்துச்சு? அங்க என்னென்னமோ நடந்துச்சு. தாலி தோஷத்துக்கான ஒரு பூஜைய பண்ணா எல்லாமே சரியாயிடும். இத மட்டும் பண்ணிடுங்க மாமா. இத மட்டும் பண்ணிட்டா என் மனசுல இருக்கிற குழப்பம் எல்லாம் தீந்துடும். சரி. மாமா பூஜைக்கு வர ஒத்துக்கிட்டதே எனக்கு கிட்டத்தட்ட முழு சம்மதம்னு சொன்ன மாதிரிதான். அத வச்சு நான் நிறைய திட்டம் போட்டிருக்கேன். என்ன திட்டம்? குருஜி என்கிட்ட போன்ல சித்ராக்கா தாலி என் கழுத்துல ஏறினா பயங்கர பிரச்சனை வரும், அதனால அதே மாதிரி ஒரு தாலிய ரெடி பண்றேன்னு சொல்லிருக்காரு. நான் இப்போ கொடுக்க போற சித்ரா அக்காவோட தாலிய நீ அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். அவர் அதே மாதிரி ஒரு தாலிய ரெடி பண்ணி இன்னைக்கு நடு ராத்திரியில ஒரு பூஜை பண்ணி மந்திரிச்சு அந்த தாலிய உன்கிட்ட தருவார். நீ அத பத்திரமா வாங்கிட்டு வந்து கோயில்ல என்கிட்ட கொடுக்கணும். நடக்க போறது தாலி தோஷத்துக்கான பூஜை. அதுக்கு எதுக்கு தாலி? தாலி எதுக்கா? என் கழுத்துல கட்டதான். ஆனா நீ கோயிலுக்கு போய் தாலி தோஷத்துக்கு பூஜை பண்றேன்னு உன் மாமாட்ட சொன்ன. ஆமா, நீ ஸ்வேதாவை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? நாளைக்கு காலையில நான் கூப்பிட்டதும் மாமா யாருக்கும் தெரியாம கோயிலுக்கு வருவார். அதுக்கப்புறம் இப்போ எப்படி சீட்டை குலுக்கி போட்டு எடுக்கிறதுல ஏகப்பட்ட டிராமா பண்ணி நம்ப வச்சனோ அதே மாதிரி கோயில்லயும் ஒரு டிராமா பண்ணி மாமா மனச மாத்துவேன். தாலி என் கழுத்துல உடனே கட்டவும் வைப்பேன். சூப்பர் பிளான் டி. ம். நீ உடனே இதை எடுத்துக்கிட்டு குருஜியை போய் பாரு. என்னடி இப்பவே வா? ஆமாண்டி, இப்பவேதான். தாலிய பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும், புரியுதா? கவலையே படாத. நான் இத கவனமா தாலிய குருஜி கிட்ட சேர்த்து குருஜி கொடுக்கற தாலிய நான் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். ம், போ. ம். அப்போ நாளைக்கு உனக்கு கல்யாணம் கன்ஃபார்ம். ம், கல்யாணமும் கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் உங்க எல்லாருக்கும் விருந்தும் கன்ஃபார்ம். கீழே ஒரு முக்கியமான வேலை இருக்கு, வாங்க போலாம். என்னடி வேலை? வந்து பார்த்தா தெரியும், வாங்க. என்னடி ஸ்வேதா முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இங்க போறா? என்ன பண்ண போறான்னு தெரியல. சரி வா பார்க்கலாம். வெண்ணிலா, வெண்ணிலா, நான் ஸ்வேதா வந்திருக்கேன். வெண்ணிலா, என்னக்கா என்னாச்சு? என்ன மன்னிச்சுடு வெண்ணிலா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடு. எனக்கும் உனக்கும் எந்த பகையும் கிடையாது. உன்னை நான் எதிரியாவும் நினைச்சதே இல்ல. நான் ஏன் உன்னை பகையா நினைக்கணும் சொல்லு? முத்தரச மாமாவை நான் உயிருக்குயிரா நேசிக்கிறேன். அந்த இடத்துல நீ குறுக்க வந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவரை அடையறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தோணுது. அந்த மாதிரி சமயத்துலதான் உன்னை எதிரியா நினைக்கிற சூழ்நிலை எனக்கு வருது. மத்தபடி உன் மேல தனிப்பட்ட முறையில எந்த வருத்தமோ கோவமோ எனக்கு இல்ல வெண்ணிலா. இப்பெல்லாம் மாமா எனக்கு கிடைப்பாரா இல்லையாங்கிற பயம் அதிகமாயிடுச்சு வெண்ணிலா. அதனாலதான் அதுக்கு தடை ஏற்படுறப்போ நான் எல்லார் மேலயும் கோவப்படுறேன் வெண்ணிலா. நீயே சொல்லு, சித்ராக்கா தாலிய கட்டிக்கிட்டா என் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லியும் பரவாயில்லன்னு ஏத்துக்கிட்டு தாலிய என் கையில வாங்கிட்டேன் பாத்தியா?
அதனால மாமா விஷயத்துல மட்டும் நீ விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டா அது போதும் வெண்ணிலா. அதுக்கப்புறம் எனக்கும் உனக்கும் எந்த பிரச்சனையும் வராது. உன்கிட்ட கோவமா நடந்துக்கிட்டதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் வெண்ணிலா. பரவாயில்ல. சரி, ஓகே. உனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது வேணுமா? எதுவும் வேணாம். இல்ல வெண்ணிலா, நான் போய் கொஞ்சம் பால் எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல வேண்டாம். நீ எனக்காக பண்ண உதவி கொஞ்சம் நஞ்சம் இல்ல. நீ எவ்வளவு தியாகம் பண்ணிருக்க. பரவாயில்ல, இருக்கட்டும். சொன்னா கூட செய்ய மாட்டான். இப்ப தானா போய் வெண்ணிலாவோட கால அமுக்கிட்டு இருக்கா. இல்ல போதும்க்கா, கால்ல வலி இல்ல. பரவாயில்ல வெண்ணிலா, உனக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன்? இனிமே நமக்குள்ள எந்த சண்டையும் வராது, புரியுதா? வெண்ணிலா கிட்ட சொன்னதுதான் உங்ககிட்டயும் சொல்றேன். ஏதோ முத்தரசு மாமாவை அடைய தடையா இருந்துருவீங்களோங்கிற புரியுதா? எனக்கு ஒண்ணும்